கர்நாடகாவில் வந்து அந்த வனத்துறையில் 3 தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே கர்நாடகாவோட வனத்துறையை சார்ந்தவர்கள். காரணம் இவங்க வந்து ஏதோ மான் வேட்டைக்கு போனாங்க, அதெல்லாம் போயிட்டு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு வந்து ஏன் அந்த கொலை நடந்ததுன்னு சிபிஐ விசாரணை வந்தாதான் நமக்கு தெரியும். என்ன நடந்தது, என்ன பிரச்சனை நமக்கு தெரியும். அங்க இருக்கிறவங்க சும்மா விசாரணை பண்ண ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதில் மட்டும் இல்ல, அவங்க ஏதோ 15 லட்சம் நிதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். மொத்தத்தில் அந்த வனத்துறையை சார்ந்தவர்கள் மீது கொலை குற்றம் அது பண்ணிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அந்த விசாரணை முழுமையா வந்து சிபிஐ விசாரணை நடந்தாதான் அது உண்மை தெரியும். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய உயிர் வந்து அது ஒரு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்பு கூட அந்த மேட்டூர் பகுதியில் பாத்தீங்கன்னா, அந்த கொளத்தூர் பகுதியில் பார்த்தா மேட்டூர்ல கர்நாடகா ஏரியாவில் பல முறை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் தமிழர்கள். இப்ப இந்த காவிரி பிரச்சனை, இந்த தமிழர்களை கொண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவாகுவதற்கு ஒரு சூழ்ச்சின்னு நான் பாக்குறேன். நான்